நீங்களுமே கூட பெண்கள் நல்ல திருமண வரம் அமையறதுக்கும், அம்மா நாங்க நிறைய வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எதுவுமே அமையல அப்படின்றவங்க நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கும், ஏற்கனவே திருமணமான பெண்கள் அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இந்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. காலையில சொல்லணுமா, மதியானம் சொல்லணுமா, சாயந்தரம் சொல்லணுமா, அதெல்லாம் உங்க வசதியை பொறுத்தது. தினமும் ஒரு சில முறைகளாவது இதை சொல்லி நீங்கள் அம்பாளை மனதில் தியானம் செய்து வழிபாடு செய்யுங்கள். ஓம் சுவாதீன வல்லபாயை நமக. ஓம் சுவாதீன வல்லபாயை நமக. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம லலிதா சகஸ்ர நாமத்தினுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் பல மணி நேரம் நம்ம விளக்கம் சொல்லலாம். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். சிவபெருமான் யாரு? மிகப்பெரிய பராக்கிரமத்தை உடைய தெய்வம் இல்லையா? அவனுடைய மனைவி இந்த பார்வதி. இவள் தன்னுடைய கணவனை தன்னுடைய பிடியில் வைத்திருக்கிறாளாம். அவர் பெரிய ஆள்தாமா. அட்ட வீரட்ட தலங்கள்னு உண்டு தமிழ்நாட்டுல. பெரிய பெரிய வீர செயல்களை செய்தவர் தான். மன்மதனை எரிச்சாரு, யமனை உதைச்சாரு, பெரிய வீரர் தான் இருக்கட்டும். ஆனாலும் அப்பேற்பட்ட கடவுளையே தன்னுடைய கைப்பிடியில் வைத்திருக்கக்கூடியவள் அல்லவா நீ. ஓம் சுவாதீன வல்லபாயை நமக என்று சொல்லி அம்பாளை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.